சமீபத்தில் திமுகவிலிருந்து வெளியேறிய நடிகை குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்தது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். மக்களவை தேர்தலுக்கு பிறகு திமுகவிலிருந்து வெளியேறிய நடிகை குஷ்பு டெல்லியில் சோனியா காந்தியை இன்று சந்தித்தார். இந்த சந்திப்பு சோனியா காந்தியின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது ராகுல் காந்தி, தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன், மாநில பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொடர்ந்து நடிகை குஷ்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி தான் மக்களுக்கு நல்லது செய்யும் ஒரே கட்சி. மதசார்பின்மை கொள்கைகளை கொண்ட கட்சி காங்கிரஸ். அதனால் தான் நான் காங்கிரஸில் இணைந்துள்ளேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து வாசன் தனது ஆதரவாளர்களோடு வெளியேறி புதிய கட்சி தொடங்க உள்ள நிலையில் குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ள நடிகை குஷ்புவுடன் நமது செய்தியாளர் ஸ்டான்லி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். குஷ்பு நம்மளோட இருக்காங்க. மேம், இப்போ வந்து காங்கிரஸ் நீங்க இணைந்திருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்? கட்சி மேல நம்பிக்கை. இந்தியா ஒன்னா இருக்கணும், இந்தியாவுக்கு நல்லது நடக்கணும்னா அது காங்கிரஸ் கட்சியால மட்டும்தான் முடியும். சோ இதுல என்ன மாதிரி பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும்னு நினைக்கிறீங்க? இப்பதான் சேர்ந்திருக்கேன், பெரியவங்க முடிவு பண்ணிட்டோம், என்ன பொறுப்பு எனக்கு கொடுக்க போறாங்க. சோ மேடம் கூடிய கருத்துக்களை கேட்டோம். ஸ்டான்லி ஜான், நியூஸ் 7 தமிழ், நியூ டெல்லி. ஸ்ரீரங்கம் நடிகை குஷ்பு காங்கிரஸில் இணைந்துள்ளது குறித்து நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் உடன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடம் நியூஸ் 7 தமிழ் சார்பாக சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம் சார். சார், இன்று நடிகை குஷ்பு அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? காங்கிரஸ் கட்சி எது போன்ற வளர்ச்சியை நோக்கி தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்கள் இந்த மாதம் 1ஆம் தேதி என்னை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சோனியா காந்தி அவர்கள் அறிவித்தார்கள். அதிலிருந்து நான் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று அங்கே காங்கிரஸ் ஊழியர்களையும் பொதுமக்களையும் சந்தித்திருக்கின்றேன். எல்லா இடங்களிலும் உற்சாகமாக இருக்கின்றார், மிகப்பெரிய வரவேற்பை தருகின்றார்கள். காங்கிரஸ் தோழர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களுடைய பார்வையே இப்போது காங்கிரஸ் மீது திரும்பி இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் 2016க்குள் காங்கிரஸை மீண்டும் ஒரு வலிமையான இயக்கமாக தமிழகத்தில் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. இன்று GK வாசன் அவர்கள் ஒரு புதிய கொடியை, தனது கட்சியினுடைய புதிய கட்சியை தொடங்க இருக்கிறார். அதனுடைய கொடியை இன்று மக்கள் மத்தியில் வெளிப்படையாக இதுதான் எங்களது கட்சியினுடைய கொடி என்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். இதனிடையில் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கொடி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்கின்றீர்கள். கொடி காற்றில் பறந்தால் சந்தோஷம்தான். சார், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த நடிகர் நடிகைகள் எல்லாம் அவர்களுடைய கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து குஷ்பு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலத்துல KP சுந்தராமாலிருந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க. NSK காங்கிரஸ்ல இல்லைன்னா கூட காங்கிரஸுடைய கொள்கைகளை அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸில் இருந்திருக்கின்றார். MR ராதா அவர்களை பொறுத்தவரையில் காமராஜருக்கு ஆதரவாக இருந்திருக்கின்றார். ஆகவே திரைப்பட தொழிலில் இருக்கின்றவர்கள் அல்லது நாடக கலைஞர்கள் காங்கிரஸில் சேருவது என்பது புதிது கிடையாது. இன்றைக்கு குஷ்பு அவர்கள் சேர்ந்திருக்கின்றார் என்றால் அதை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். கண்டிப்பாக அவருடைய செயல் ஆற்றலில் எங்களுக்கு நம்பிக்கையுண்டு. காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு அவர் உதவியாக இருப்பார். இன்றைய சந்திப்பின் போது சோனியா காந்தி அவர்கள் என்ன கூறினார்கள்? அல்லது ராகுல் காந்தி உடன் இருந்தாரா? இல்ல அவர்கள் இந்த சந்திப்பை எப்படி பார்த்தார்கள்? இவர்களுடைய வருகையை வந்து எப்படி பார்த்தார்கள் பற்றி சொல்லுங்க. சோனியா காந்தி என்ன சொன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இட் வாஸ் a private talk. தனிப்பட்ட முறையில் நான் கண்டிப்பாக சொல்வார்கள். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து காங்கிரஸை வளர்ப்பதற்கு பாடுபட வேண்டும். இப்போது காங்கிரஸை பொறுத்தவரையில் தமிழகத்தில் மக்கள் காங்கிரஸின் மீது நம்பிக்கை கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்தி அறிந்து மிகவும் மகிழ்ச்சி. அதை முழுமையாக காங்கிரஸுக்கு ஆதரவாக மக்களை திரட்ட வேண்டும். மிக்க நன்றி சார். EVKS இளங்கோவன் சார் நம்மோடு பேசும்போது அவர் கூறினார், அதாவது கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது, கட்சி உறுப்பினர்களும் நம்பிக்கையோடு செயல்பட்டு வருகிறார்கள். ஆகவே 2016ஆம் ஆண்டிற்குள் கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சிகளை காங்கிரஸ் எடுத்து வருவதாக கூறியிருக்கிறார். ஸ்டீஃபன், நியூஸ் 7 தமிழ், நியூ டெல்லி.